ஓம் சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த சிறப்பு பதிவு எதற்காக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு வரக்கூடிய சனி பெயர்ச்சிக்காக. இது சொன்ன உடனேவே பல பக்தர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் ஏற்படும். பொதுவாகவே இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னா பல ராசிகளுக்கு, எந்த ராசியிலேருந்து எந்த ராசி சனி பகவான் சஞ்சரிக்கிறாரோ அந்த ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஏன் அப்படின்னா, சனி போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த சிறப்பு பதிவு பார்த்த பக்தர்கள் எல்லாருக்கும் ஒரு தைரியம் ஏற்படும். முதல்ல இந்த ஆண்டு சனி பெயர்ச்சி எந்த தேதி ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, மார்ச் 6ஆம் தேதி, அதாவது மார்ச் 6, 2026. இப்போ இந்த தேதியில 8:24 மணிக்கு இந்த சனி பெயர்ச்சி தொடங்குகிறது. சரி, இப்போ எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி செய்கிறார் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம். இப்போ இது நிறைய ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இருந்தாலும் பல பேர் நீங்க குழப்பத்தில் இருப்பீங்க, பயத்தில் இருப்பீங்கல்ல, அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த சிறப்பு பதிவு. இப்போ சனி பகவான் இந்த ஆண்டு எந்த ராசியிலேருந்து கிளம்புறார் அப்படின்னா, கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி செய்கிறார். இப்போ இந்த ராசிக்காரர்கள், நான் சொல்ல போற எல்லா ராசியும் நீங்க பார்த்துக்கோங்க. முக்கியமா இவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். இதுல இந்த அஷ்டமத்து சனி, கண்டக சனி இப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லை, இது முதல்ல நம்ம 7 நாட்டு சனி ஆரம்பிப்போம். இந்த 7 சனி நடக்கும் கும்பராசி, மீனராசி, மேஷராசி. அதே மாதிரி அஷ்டம சனி நடக்கும் துலாம் ராசி. அதே மாதிரி கண்டக சனி நடக்கும் கன்னி ராசி. இந்த எல்லா ராசிகள் நான் சொன்னேன் பாருங்க, இவங்க எல்லாருமே பரிகாரம் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக பண்ணணும். இந்த பரிகாரம் தான் நாங்கள் என்ன பண்ணணுங்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். என்ன, ஒரு சனிக்கிழமையும் நீங்க நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கை சனி பகவான் முன்னாடி ஏற்றி மனதார பிரார்த்தனை பண்ணணும். ஏன், சனி பகவான் நம்ம வேண்ட 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 இந்த பாப புண்ணிய கணக்கெல்லாம் இருக்கு பாருங்களேன், அது எல்லாம் இந்த பாப புண்ணிய கணக்கு ஏற்ப நன்மைகள் தீமைகள் எல்லாம் நம்மளுக்கு கொடுப்பார். இப்ப எதற்காக இந்த சிறப்பு பதிவு அப்படின்னா, இந்த 7 நாட்டு சனியோ இல்ல கண்டக சனியோ இல்ல அஷ்டமத்து சனியோ இந்த எந்த ராசிக்காரர்களுக்கும் துன்பங்கள் கஷ்டங்கள் ஏற்படக்கூடாது. நம்ம எல்லாருமே அப்படிதானே யோசிப்போம். இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாய் மகிமா அன்ன சேவா அற்புதமான ஒரு ஆலயத்துல இந்த பரிகார பூஜை எடுத்திருக்காங்க. உண்மையாவே அவங்க ஒரு வாட்டியும் இந்த ஆலயம் தேடி அதற்காக மெனக்கெட்டு பண்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம். இந்த வாட்டி எந்த ஆலயத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா, ஷிர்டிக்கு அருகில் உள்ள கங்காபூர் அப்படின்ற இடத்துல சனிதாம் அப்படின்ற அந்த அற்புதமான ஆலயத்துல, அது பரிகார ஸ்தலமே, அவ்வளோ அற்புதமான ஒரு சனி பகவானுடைய ஆலயம், ஒரு பரிகார ஸ்தலம். அந்த ஆலயத்துல மார்ச் 6ஆம் தேதி அவ்வளோ சிறப்பான பூஜைகள் எல்லாம் பண்றாங்க, அன்னதானம் பண்றாங்க. எதற்காக அப்படின்னா, நான் சொன்னேன் பாருங்க, இந்த கண்டக சனி, அஷ்டம சனி, 7 சனி, இந்த ராசி நட்சத்திரம், இந்த ராசிக்காரர்களாக நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையான ஒரு வழியை நான் இப்ப சொல்லிடுறேன். சாய் மகிமா அன்ன சேவாவோட நம்பர் இப்போ கீழே இருக்கா, அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, அந்த கங்காபூர்ல இருக்கக்கூடிய சனிதாம்ல அற்புதமான பூஜை உங்க பேர்ல நடக்க போகுது. அபிஷேகமும் நடக்க இருக்கிறது. அந்த நாள் அன்னைக்கு அபிஷேகம், பூஜை, மகா அன்னதானம் ஒரே நாள்ல நடக்குது அப்படின்னா அவ்வளோ விசேஷம். இப்போ இந்த பாவ புண்ணிய கணக்கு நான் சொன்னேன் பாருங்க, முதல்ல புண்ணியத்தை நம்ம எடுப்போம். ஏன்னா இந்த சனி பகவான் இருக்காரு பாருங்களேன், அந்த ராசியிலேருந்து அந்த முடிக்கிற அந்த தருணத்துல, விட்டுட்டு போற தருணத்துல அத்தனை யோகங்களையும் அள்ளி கொடுத்துருவாராம். அந்த யோகங்கள் எல்லாமே நிரந்தரமானதாக இருக்கும். அதுதான் சனி போல் கொடுப்பவரும் இல்லை அப்படின்னு சொல்றோம். அத்தனையும் அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். நம்ம சந்தோஷம் சந்தோஷம்னு வாழ்க்கையில அந்த சந்தோஷத்தையே தாங்க முடியாதா, கணக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ தாங்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். எப்படி, ஒரு உதாரணத்தை பார்ப்போமே. இந்த கலியுகத்துல அத்தனை பேருக்கும் பணம் அப்படிங்கிறது ஒன்று வேணும் இல்லையா?
இப்ப இந்த பணவரவு இருந்துட்டே இருக்கும். பெரிய தொழிலதிபர்ங்க, நான் பெரிய பதவியில போயிட்டேன் அப்படின்னு திடீர்னு ஏற்படும். அந்த திடீர் மாற்றங்கள், சடன் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யாரு தர்றது அப்படின்னா சனி பகவான். அந்த மாரி உங்க வாழ்க்கையில திடீர்னு அற்புதமான விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கே புரியாது. பிரமிப்பாக இருக்கும். இது எப்படி நடக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா? அதற்கு காரணம் சனி பகவான். அதே மாரி பாப கணக்கு ஏற்ப நம்மளுக்கு கஷ்டங்களையும் குடுப்பார்ன்னு சொல்றேன். இந்த கஷ்டங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எப்படி இருக்கலாம்? இப்போ நம்ம வம்சாவளியாக ஒரு நோய் அப்படிங்கிறது தொடர்ந்துட்டே வரும். ஒரு உதாரணத்துக்கு நான் சமீபமாக ஒரு ஃபேமிலி கேள்விப்பட்டேன். அவங்களோட ஹிஸ்டரி. என்னன்னா, அந்த பொண்ணு, அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய அம்மா, அந்த மூதாதையர் முழுக்க முழுக்க கேன்சர் அப்படின்ற நோய் தொடர்ந்துட்டே வருது ஒரு வம்சம் வழியாக. இப்ப இந்த மாதிரி வம்சாவளியாக தொடர்ந்து கொண்டிருக்கும் நோய்கள்லேருந்து விடுபடணும் அப்படின்னா, அதற்கு யாரு நம்மளுக்கு உதவுவா அப்படின்னா சனி பகவான். அதுக்கு இந்த சனி பெயர்ச்சி பூஜை நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவும் நான் சொல்றது இந்த கோவில்ல பண்ணீங்கன்னா அவ்ளோ விசேஷம். எந்த விதமான கஷ்டங்களும் இந்த ராசிக்காரர்களுக்கு வரவே வராது. ஏன்னா, மறுபடியும் நான் தெளிவாக சொல்றேன். இந்த கும்ப ராசி, மீன ராசி, மேஷ ராசி, துலாம் ராசி, கன்னி ராசி, தயவு செஞ்சு கவனமாக இருங்க. இந்த அம்மா பயமுறுத்திட்டு போறாங்கன்னு சொல்லாதீங்க. இது பயமே கிடையாது. சனி பகவான் மாதிரி நம்மளுக்கு உதவக்கூடிய ஒரு தெய்வம் இல்ல. நீங்க இந்த பூஜையில கலந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி நான் சொல்றேன் இல்லையா, நோயிலேருந்து வம்சாவளியாக வரக்கூடிய நோய், அதே மாதிரி திடீர் மரணம். ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பிரதர்ஸ் இருப்பாங்க. இல்ல 4 சிஸ்டர்ஸ், இல்ல பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் இப்படி இருப்பாங்க. எல்லாருமே திடீர் மரணம் அப்படிம்பாங்க. அது வம்சாவளியாக நெறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி வம்சாவளியாக பிரச்சனை வந்து கொண்டிருந்தால், அதே மாரி உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு அந்த மனசுல ஒரு வைராக்கியம். நம்ம பண்ணணும், நம்ம சாதிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வைராக்கியமே இருக்காது. வெறியே இருக்காது. அந்த மனக்குழப்பங்கள்ல இருந்துட்டே இருப்பாங்க. முடியுமா? முடியாதா? கடவுள் பண்ணுவாரா? முடியாதா? நம்மனால முடியுமா? முடியாதா? இந்த மாதிரி நம்ம பண்ணணும்னு நெனைச்சாலும் நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய அந்த வைராக்கியத்தை கொடுப்பவர் யாரு அப்படின்னா சனி பகவான். அப்போ மனரீதியாக, உடல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக அத்தனையும் தரக்கூடியவர் யாரு அப்படின்னா சனி பகவான். அதனால பக்தர்கள் அனைவரும் என்னோட ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க சாய் மகிமா அன்ன சேவாக்கு கூப்பிட்டு, நீங்க இந்த மார்ச் 6ஆம் தேதி இந்த கங்காபூர் சன்னிதாம்ல நடக்கக்கூடிய அபிஷேகம், பூஜை, மகா அன்னதானத்துல கலந்துக்கணும். ஏன்னா, நம்ம கர்ம வினையை எப்படி குறைக்கிறதுன்னா, தானம் வழியாக குறைக்கணும். அதுவும் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். நம்மளுடைய சார்புல அவங்க அங்க அவ்வளோ சிறப்பா பண்றாங்க, பூஜைகள், அபிஷேகங்களோட அப்படின்னா, இதற்கு மேல நம்மளுக்கு என்ன வேணும்? அதனால இந்த வாய்ப்பை நிச்சயமாக தவற விடாதீங்க. உங்களுக்கு வீடு தேடி நவதானிய பிள்ளையார அனுப்பி வைக்கிறாங்க. அவ்வளோ அற்புதமா இருந்துச்சுங்க அத பார்க்கறதுக்கே. அது இப்போ உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ல காமிக்கலாம். இருந்தாலும் நீங்க ஆசைப்படுவீங்க. அத நேர்ல பார்த்தா இன்னும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால கண்டிப்பா இத நான் ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன். நீங்களே நேர்ல பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையினால இத நான் உங்களுக்கு சொல்றேன். பக்தர்கள் அனைவரும் இந்த நவதானிய பிள்ளையார வீட்ல வச்சீங்கன்னா, கஷ்டங்கள் நெருங்காது. அவ்வளோ விசேஷமான பிள்ளையார். அது மட்டும் இல்லாம ஷிரடிக்கே அருகில் உள்ள கங்காபூர் அப்படின்றதுனால, ஷிரடியில நம்ம பாபாக்கும் பூஜை பண்ணி, பாபாவுடைய மகா பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதனால பக்தர்கள் அனைவரும் இந்த மார்ச் 6ஆம் தேதி இந்த சனி பெயர்ச்சி ஆரம்பிக்கிறதுல அந்த பூஜையில கலந்துக்கணும் அப்படின்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.